Maran sir, please come to the stage. இவன் தான் மாறனா? வா. Cheers. Maran sir, madam. கனி ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க. எல்லாரும் பெஸ்ட் பேரண்ட்ஸ் தான், பட் அதுலயும் ஸ்பெஷல்னா அது கனியோட பேரண்ட்ஸ் மாறன் வீரா ரெண்டு பேரும் தான். கனி ஆசைப்பட்டான்னு அவளோட ட்ரீம், அவளோட அப்பா அம்மா கல்யாணத்தை அவ கண்ணு முன்னாடியே நடத்தி காட்டி தி பெஸ்ட் எவர் பேரண்ட்ஸா ஆனாங்க. கலெக்டர் வீரா மேடம் ஸ்டேஜுக்கு வாங்க. இல்ல கலெக்டர் மேடம் வாங்க. பாப்பா சித்திக்கு வழி விட்டுரு. பரவாயில்ல கனி, இன்னைக்காவது பேரண்ட்ஸோட வந்திருக்கா. பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. நீயும் வாங்குறவடி. வாங்கிக்கங்க. ரவுடி, தேங்க்ஸ் ரவுடி. தேங்க்ஸ் வீரா. இந்தா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். என்ன மேன் நீ இப்படி தோத்துட்டியே? மரவா வா. வாடா. நீ தான் மாறனா? ஆமா, ஜெயிலுக்கு போனது நான் தான். கலெக்டரோட ஹஸ்பண்ட்? அஃப்கோர்ஸ் நான் தான். சில்லி காய். நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி மேலேயும் பாப்பா மேலேயும் கை வைக்க பாக்குறியா? காமெடி ப்ரோ நீ. மாறண்டா வீர புருஷன், தொலைச்சிருவன் பார்த்துக்க. சரி, உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ். இது வரைக்கும் நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறேன். பேசாம செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு அமைதியா போயிடு. இல்ல பண்ண மாட்டேன். இப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பையன் மேல சும்மா கை வைக்காதீங்க சார், அப்புறம் வளர்ந்து உங்களை அடிப்பானுங்க. ரவுடி பயப்படாத, நான் தான். ஏன்டா குட்டி, உனக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? பெண்ணு, நான் ஜெயிக்கணும் தானே நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட. இப்ப நீ வலியோட படுத்திருக்க, நான் மட்டும் நிம்மதியா தூங்குறதா? தப்பில்ல. நம்மளோட தேவையை செய்யறவங்களுக்கு பதிலுக்கு நாமளும் உதவி செய்யணும்னு வீர சொல்லிருக்கா. படுத்துக்க. நானே மருந்து போட்டுக்கிறேன், நீ போய் தூங்கு போ. இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? இப்ப நான் சொல்றது கேட்கலன்னு வையேன், உன்னோட காலெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. நீ படு ரவுடி. வலிக்குதா ரவுடி? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா குட்டி, நீ சந்தோஷமா இருந்தல்ல, அது போதும். சும்மா பெரிய தியாகி மாதிரி பேசாத. எதை வேணாலும் யார் வேணா ஷேர் பண்ணிக்கலாம், ஆனா வலிய மட்டும் யாராலையுமே ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அதான் கஷ்டமே. என்ன பண்ற? அது நீயா? நீ எப்ப வந்த? ஏதோ பாவம் வலியில படுத்திருக்கேன்னு மருந்து போடலான்னு வந்தா இப்படி அசிங்கமா பண்ற. ஏய், உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஹலோ ஹலோ. நான் ஒன்னும் உன் கைன்னு நினைச்சு முத்தம் கொடுக்கல, பாப்பா கைன்னு நினைச்சேன். நடி நடி, நல்லா நடி. கணிக்கு இவ்வளவு பெரிய கை இருக்குதா? சின்னவங்க கைக்கும் பெரியவங்க கைக்கும் வித்தியாசம் தெரியாது உனக்கு இல்லையா? நான் பக்கத்துல வந்ததுமே நான் தாங்கிறத கண்டுபிடிச்சிருப்பேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவோ லவ் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம்.
நீ பக்கத்துல வரும்போது கூட கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் நானும் வாழ்றது வேஸ்ட்ல. எப்படான்னு இருக்கல்ல, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா உடனே பூந்துறது. துட்டிக்கிட்டு தான் இருக்கும். இங்க பார், நீ என்ன டிராமா போட்டாலும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. உனக்கு போய் பாவம் 10 பேர் என்ன சொல்லணும்? போடா. ச்சே. போடி. நல்லா தூங்கிட்டா. வீரா வீரா என்ன? எஞ்சி வா. எதுக்கு? எதுக்கா? எதுக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களாடி. நீ என் பொண்டாட்டிடி. பாப்பா தூங்கிட்டு இருக்காடா. அவன் நல்லா தூங்கிட்டா, ஒன்னும் தெரியாது. நீ பக்கத்துல வா. ம்ஹும். மரா, பேசாம தூங்குடா, கண்ணு எழுந்திருச்சிருவா. இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி பக்கத்துல வச்சுட்டு அவனாவது தூங்குவானாடி. ம். டியூப்லைட், இப்ப நீ வரப்போறியா இல்லையா? டேய், நடிக்காத. வா. ஏய், டேய், தொடாத. குழந்தை தூங்கிட்டு இருக்கா. உட்கார் உட்கார். என்னடா? அது வர வர நீ உன்னை கொண்டுக்கவே மாட்டேங்கிற. டேய், குழந்தை இருக்கால. குழந்தை இருக்கா, ஆனா அவ தனியா இருக்காளே. அவளுக்கு துணைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேண்டாமா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்கிட்ட வச்சுக்காம வேற யார்கிட்ட போய் வச்சுக்குவேன்? ம். ஆனா உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. டேய், எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு இடம் பொருள்னு இருக்குல்ல. ஒரு புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா சிரிச்சு பேசுறதுக்கான நேரமே நைட்டு தான். நீ என்னடா கிட்டவே அனுட மாட்டேன்ற. அச்சச்சோ. சரி சரி. இப்ப ஏற்கனவே நம்ம நாட்டுல எல்லாம் ஜனத்தொகை கம்மியாயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கவே, நாடு எப்படி முன்னேறும்? ம்? ஆ? இல்ல, எனக்கு புரியல. நம்மனாலதான் நாடு முன்னேறாம இருக்கு. ஆமா, ஓ. கல்யாணமாயி நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட கணக்கு போட்டா 8 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ம். இடையில அப்படி இப்படின்னு ஆகி நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருந்துட்டோம். இப்பதான் சேர்ந்துட்டோம்ல. இன்னும் நம்மளோட அடுத்த சந்ததியை பத்தி யோசிக்காம இருந்தா அது எவ்வளவு பெரிய பாவம். அத்தெல்லாம் டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? என்னால பதிலே சொல்ல முடியல.